வேறு மறவர் கேண்டிடேட் இல்லாத சூழ்நிலையில் நாம் தமிழரில் மறவர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் வர நிற்கிறார். அதே போல் தென்காசி தொகுதியை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி வந்து பாஜகலேருந்து அதிமுக பக்கம் போனது காரணமே வந்து தென்காசி தொகுதி கிடைக்கல அப்படிங்கிறதா சொல்லப்பட்டது. தென்காசியில் அவர் களமிறங்கியிருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன், திமுக சார்பாக வந்து ராணி அப்படிங்கிறவங்க களமிறங்காங்க இல்லையா? அங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கே இசை மதிவாணனும் ஒரு சிறப்பான கேண்டிடேட் தான். நாம் தமிழர் அந்த தம்பியும் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், மக்கள் மத்தியில் இருக்கிறாரு, மக்களோடு இருக்கிறாரு, தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறாரு. அவருக்கு சீமானுக்கு பிரச்சாரமும் அவருக்கு வந்து நல்ல ஒரு கரவலியும் வரவேற்பும் கொடுத்துருக்கு. எடப்பாடி ஆட்களை கூட்டி வச்சுட்டு அவர் பேசுகிறாரு, சீமான் மக்கள் கூட போய் நின்று பேசுகிறாரு. அந்த மக்கள் வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பிரச்சாரம் இதில் வந்து எடப்பாடி பிரச்சாரத்துக்கும் சீமான் பிரச்சாரத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் நீ பார்த்து அறிவார்ந்த ஊடகவியலாளர்கள் அதை பார்த்தீங்கன்னா, இவர் மக்கள்கிட்ட போகிறாரு, அவர் மக்களை கூட்டி வச்சு பேசுகிறாரு, ரெண்டும் தெரியும். அவரும் நாளைக்கு மக்கள்கிட்ட பிரச்சாரம் போனாருன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி பேசிடுறோம். அது நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை.